வேதத்தை தியானிக்கும் வழிமுறைகள். 24 சரித்திர நாவல்களை எழுதிய ஸ்காட்லாந்தின் வால்டர் ஸ்காட் என்பவர் மரண தருவாயில் இருந்தார். தனக்கு உதவி செய்து கொண்டிருந்த மனிதனை பார்த்து, எடுத்து வாசி, எடுத்து வாசி என்றார். அந்த மனிதர் புத்தக அலமாரியை தடவியவனாக, ஐயா, எந்த புத்தகத்தை வாசிக்க சொல்லுகிறீர்கள் என்றான். என்ன நீ இப்படி கேட்கிறாய்? புத்தகம் என்றாலே வேத புத்தகம்தான் என்று வால்டர் ஸ்காட் என்றார். மரிக்கும் ஒரு மனிதனுக்கும் வாழத் துவங்கும் ஒரு மனிதனுக்கும் ஒரே விதமான பயன் தருவது வேத புத்தகம்தான். இன்றைக்கு அநேகர் தங்கள் வாழ்க்கையில் நெருக்கப்படும் காலம் வரை, கஷ்டத்தை சந்திக்கும் வரை வேத புத்தகத்தை நாடுகிறதில்லை. இந்த கடினமான நாட்களிலும் நம் வாழ்வை சந்திக்க நம்மை அனுதினம் ஆயத்தப்படுத்தும் புத்தகம் இந்த வேத புத்தகம்தான். நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறோம். ஆனால் வேத புத்தகத்தை வாசித்து கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைக்கும்போது நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று அறிந்திருக்கிறீர்களே என்று இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். இந்த வேத புத்தகத்தை நாம் எப்படி சரிவர கற்றுக்கொள்வது என்று 4 குறிப்புகளின் கீழ் பார்ப்போம். முதல் குறிப்பு, வேதத்தின் முழு நோக்கத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும். ஒரு குறிப்பிட்ட வசனத்தை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு கொள்ளை அளவிலான முடிவுக்கு வரும் முன்னர் முழு வேதாகமத்திலும் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களை படித்து அதிலிருந்து நாம் சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பு 2, குறிப்பிட்ட ஒரு வசனத்தை படிக்கும் பொழுது அந்த வசனம் யாருக்கு சொல்லப்பட்டது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். உதாரணமாக, யோசுவா அதிகாரம் 1 வசனம் 2 தேவன் யோசுவாவை நோக்கி இஸ்ரவேல் ஜனங்களுடன் யோர்தான் நதியை கடந்து போகும்படி சொல்லுகிறார். இன்றைக்கு அநேகர் இந்த யோர்தான் நதியை கடந்து சென்று கொண்டு தான் இருக்கிறார்கள். இது அந்த வேத வசன நிறைவேறுதலா? இல்லை, இது யோசுவாவுக்கு சொல்லப்பட்டது என்பதை நம்முடைய கவனத்தில் கொள்ள வேண்டும். இருந்த போதிலும் இதிலே சிறந்த வேத சத்தியங்களை தேவன் வைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டியது அவசியம். எல்லா வேத வசனங்களும் எனக்கு சொல்லப்படவில்லை, ஆனால் எனக்காக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அறிய வேண்டும். வேத வசனத்திற்கு விளக்கம் அளிக்கும் போது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விதி இதுவே என்று சொல்லலாம். மூன்றாவது குறிப்பு, அந்த வேத பகுதி சொல்லப்பட்ட சந்தர்ப்பத்தை நாம் கவனிக்க வேண்டியது அவசியம். ஒரு குறிப்பிட்ட வேத பகுதிக்கு விளக்கம் கொடுக்கும் முன்னர் அதன் முன்னும் பின்னும் வாசித்து அந்த வேத பகுதியின் முழு சந்தர்ப்பத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த பகுதி எதை பற்றி சொல்லுகிறது, வேதத்தின் மற்ற பகுதிகள் அந்த பகுதியை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். நான்காவது குறிப்பு, மூலமொழியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை கவனித்து பார்க்க வேண்டும். இதற்கு கிரேக்க எபிரேய வேதாகமங்களை பயன்படுத்த வேண்டும். இதை உங்களால் படிக்க முடியவில்லை என்றால் நல்ல வேதாகம அகராதிகளை வாங்கி நாம் அதை பயன்படுத்த வேண்டும். சில மொழிபெயர்ப்புகளை பயன்படுத்தும் போது நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனெனில் சிலர் தங்கள் சொந்த கொள்கையின் அடிப்படையில் வேதாகமத்தை தங்களுக்கு சாதகமாகவும் மொழிபெயர்த்து இருக்கிறார்கள். வேத புத்தகம் மற்ற புத்தகங்களைப் போல அல்லாமல் ஒரு வித்தியாசமான புத்தகம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே நாம் வேதத்தை சிந்தித்து தியானிக்கும் போது சில வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். வேதத்தை ஒரு கிரமமோடு வாசிக்க வேண்டியது அவசியம். ஒரு மருந்து பாட்டிலை எடுத்து கொள்ளுங்கள். அது சாதாரண மருந்தாக இருந்தாலும் அதை எப்படி, எப்பொழுது, எத்தனை முறை, எவ்வளவு பயன்படுத்த வேண்டும் என்ற ஒழுங்குமுறை இருக்கிறது அல்லவா? உலக பொருள்களை பயன்படுத்த நாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்றால், நாம் வேதத்தை பயன்படுத்துவதில் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை சிந்தித்து பாருங்கள். வேதத்தை கிரமமாக படிக்க 7 விதிமுறைகளை நாம் கற்றுக்கொள்வோம். 1, ஜெபத்தோடு ஆரம்பிக்க வேண்டும். முதலாவது, நாம் வேதத்தை படிக்க ஆரம்பிக்கும் பொழுது, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் காணும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்கின்ற சங்கீதக்காரனுடைய ஜெபத்துடன் துவங்க வேண்டும். ஏனெனில் பரிசுத்த வேதாகமத்தின் ஆசிரியர் பரிசுத்த ஆவியானவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே அவர் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறக்காவிட்டால் நம்மால் வேதத்தை புரிந்து கொள்ள முடியாது. மேலும் அவர் நமக்கு போதிக்க விரும்புகிறார். யோவான் அதிகாரம் 16 வசனம் 13 சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழிநடத்துவார் என்று இயேசு கிறிஸ்துவே கூறியிருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதே மிகவும் முக்கியமான காரியம். 2, வேதத்தை கவனமாக வாசிக்க வேண்டும். வேத புத்தகம்
உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறது என்பதை அறிய விருப்பமா? வேதத்தை நீங்கள் கவனமாக படிக்க வேண்டும். வேத வசனங்களை உங்கள் போதகர் உங்களுக்கு எடுத்து கூறினாலும் நீங்கள் அதை தனியாக கவனமாக படிக்க வேண்டும். வேத மனிதரான கேம்பல் மார்க்கன் என்பவர் வேதத்தின் 66 புத்தகங்களுக்கும் சிறந்த விளக்குரைகளை எழுதியிருக்கிறார். அவர் குறிப்பிடும் பொழுது அவர் ஒவ்வொரு புத்தகத்திற்கும் விளக்குரை எழுத ஆரம்பிக்கும் முன்னதாக அந்த புத்தகத்தை குறித்து 50 முறையாவது படிக்காமல் நான் எழுதுகோலை தொடமாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, வேதத்தை நன்றாக வாசியுங்கள். ஒரு முறை புரியாவிட்டால் 2வது முறை வாசியுங்கள். 2வது முறை புரியாவிட்டால் 3வது முறை வாசியுங்கள். 3வது முறை புரியாவிட்டால் உங்களுக்கு புரியும் வரை வாசித்துக் கொண்டே இருங்கள். 3. வேதத்தை நாம் படிக்க வேண்டும். வேதத்தை நாம் ஆழ்ந்து படிக்க வேண்டும். அவர் சோம்பேறியான மனிதனுக்கு வேதத்தை விலக்கி காட்டுவதில்லை என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்ற உள்ளத்தோடு நம் வேதத்தை படிக்க வேண்டும். அவசரப்படாமல் நிதானமாக வேதத்தை படியுங்கள். அதிக நேரம் எடுத்து வேதத்தை படியுங்கள். அதிகாலையிலே 1 மணி நேரமாவது வேதத்தை படிக்க வேண்டும். 4. வேதத்தை தியானிக்க அல்லது சிந்திக்க வேண்டும். சங்கீதம் அதிகாரம் 1 வசனம் 2 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பது என்றால் அதை ஆழ்ந்து சிந்திப்பது, அசை போடுவது என்று பொருள்படும். சிந்தனைக்கு கொண்டு வருவது, அதை குறித்து மீண்டும் மீண்டும் யோசிப்பது. இப்படி நாம் செய்யும் பொழுது வேதத்திலிருந்து நாம் சிறந்த காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். வேத புத்தகத்திற்குள்ளாக சென்று நாம் புதையல்களை எடுக்க முடியும். 5. வேதத்தை குறித்து மற்றவர்கள் கூறியிருக்கும் கருத்துக்களையும் வாசிக்க வேண்டும். இதை சற்று எச்சரிக்கையுடன் நாம் செய்ய வேண்டும். மற்றவர்கள் வேதத்தை குறித்து என்ன சொல்லி இருக்கிறார்களோ அதை மட்டுமே நாம் சார்ந்து கொள்ளக்கூடாது. இன்றைக்கு அநேக புத்தகங்கள் வேதத்தை பற்றி தவறான கருத்துக்களையும் கூறுகின்றன. இவைகளை நாம் வேதத்தை கொண்டே சோதித்து நலமானதை பிடித்து கொள்ள வேண்டும். நல்ல வேத விளக்க உரைகளை, புத்தகங்களை படிக்க வேண்டும். இவற்றை நாம் படிக்கும் பொழுது அதை எழுதியவர்கள் தேவனிடத்தில் பல நாட்கள், பல மாதங்கள், வருடங்கள் காத்திருந்து பெற்றுக்கொண்ட சத்தியங்களை நாமும் அறிந்து அதன் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். வேதாகம அகராதி ஒன்றை நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். அநேக காரியங்களை அதன் துணையோடு அறிந்து கொள்ளலாம். அதன் அர்த்தங்களை அறிந்து கொள்ளலாம். 6. வேதத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். வேத வாசிப்பிற்கும் புரிந்து கொள்ளுதலுக்கும் கீழ்ப்படிதல் அவசியமாய் இருக்கிறது. ஆபிரகாம் இதற்கு சிறந்த உதாரணம். ஆபிரகாமுக்கு தேவன் ஊர் என்ற கல்தேயருடைய தேசத்திலிருந்தும் வாக்குத்தத்த பூமியிலிருந்தும் தோன்றினார். ஆனால் ஆபிரகாம் பஞ்சம் வந்தபோது எகிப்திற்கு ஓடிப்போன போது ஒரு வார்த்தையும் அவருடன் பேசவில்லை. ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு திரும்ப வரும் வரை தேவன் அவருக்கு தோன்றவில்லை. ஏனென்றால் அவர் தேவனுக்கு கீழ்ப்படியாததினால்தான். தேவன் ஏற்கனவே ஆபிரகாமுக்கு என்ன சொல்லியிருந்தாரோ அதற்கு கீழ்ப்படியும் வரை தேவன் அவருக்கு எந்த புதிய காரியத்தையும் சொல்லவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். ஏற்கனவே நம்மோடு பேசிய காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படியும் போது தான் தேவன் நம்மோடு புதிய காரியங்களை பேசுவார். 7. நாம் கற்றுக்கொண்ட வேத சத்தியங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் வேத வசனத்தை அறியாமல் இருளில் வாழும்போது நீங்கள் மட்டும் வேதத்தை அறிந்து மக்கள் கூட்டத்தை விட்டு தனியாக நடமாடும் ஒரு அகராதியாக இருக்க தேவன் உங்களை விட்டு விடுகிறதில்லை. எனவே தான் எபிரேயர் அதிகாரம் 10 வசனம் 25 சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களே, அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவின் சாட்சிகளாய் இருக்க வேண்டும். எனவே நாம் வேதத்தையும் மற்றவர்களுக்கு கொடுத்தே ஆக வேண்டும். இந்த வழிமுறைகளோடு நீங்கள் வேதத்தை படிப்பீர்களானால் வேத புத்தகம் உங்கள் வாழ்விலும் சிறந்த காரியங்களை செயல்படுத்த முடியும். இந்த கட்டுரையானது டிரான்ஸ் வேர்ல்டு ரேடியோவின் வேதத்தை தியானிக்கும் வழிமுறைகள் என்ற வானொலி செய்தியிலிருந்து தொகுக்கப்பட்டது. தேவனுடைய சமாதானம் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.